Everybody, today we have to discuss about the example 7.25. The marks obtained in a certain exam follow normal distribution with mean 45 and standard deviation 10. If 1300 students appear at the examination, calculate the number of students scoring less than 35 marks, more than 65 marks கேட்டிருக்காங்க. சரி, என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மீன் வந்து 45 இருக்குது, எஸ்டி வந்து 10 இருக்குது. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? லெஸ் தேன் 35 மார்க், மோர் தேன் 65. லெஸ் தேன் 35 என்னது? ஃபெயில் ஆனதுங்க. மோர் தேன் 65 என்னது? ஒரு ஃபஸ்ட் கிளாஸ்னாச்சு ரீச் ஆகிருக்கணும். ஓகேவா? let x be the normal variate showing the score of candidate with mean 45 and SD 10. சரியா? இது நார்மல் வேரியேட்னு சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும்ல. சரியா? லெஸ் தேன் 35 மார்க்ஸ் பார்ப்போமா? when x equal to என்ன சொல்லுவோம்? when x equal to 35 எடுக்கிறோம். when x equal to 35, z equal to ஃபார்முலா என்ன சொல்லுவோம்? x minus me by sigma. இங்கே x வந்து எவ்வளோ? 35, மீன் 45, sd வந்து 10. ஸோ 35 minus 45 by 10, 35 minus 45 minus 10, minus 10 by 10 minus 1. சரியா? p of x is less than 35 என்ன அர்த்தம்? p of z is less than minus 1. z is less than minus 1 வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணோம்னா, இது வந்து சிமெட்ரி. இது 0 to 1, இங்கே 0 to -1. இந்த பக்கம் இருக்கிறதும் சரி, இந்த பக்கம் இருக்கிறதும் சரி, சேமாக இருக்கும், சிமெட்ரியாக இருக்கும். அதனால் p of z is greater than 1ன்னு சொல்கிறோம். z is greater than 1, இதுக்கப்புறம் இருக்கிறது நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து 1. இது வந்து சிமெட்ரினால இது ஹாஃப், இது ஹாஃப், அதாவது இது 0.5, இது 0.5. சரியா? இந்த கேஸில் இதுக்கப்புறம் இருக்கிறது வேணும்னா, இதுலேருந்து இது வரைக்கும் இருக்குது 0 to infinity 0.5 கன்சிடர் பண்ணுறோம். 0 to 1 அந்த டேபிள் காலம் வந்து ஃபைன் பண்ணுறோம். அதனால் 0.5 minus 0.3413 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 0.1587. கேல்குலேட்டர் யூஸ் பண்ணேன், தெரிஞ்சுன்னா நீ ஏன் செய்யலைன்னா கேல்குலேட்டர் யூஸ் பண்ணேன். எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோரிங் லெஸ் தேன் 35 என்ன இருக்கும்? 0.1587 இன்ட்டு 1300. டோட்டல் இது வந்து 1300 மல்டிப்ளை பண்ணிப்பார். சரியா? 206 பாயிண்ட் சம்திங் வரும். ஜஸ்ட் சொன்னேன். எஸ், ஆக்சுவலி வேர் whenever multiplying 0.1587 multiplied with 1300 means we can get the result is 206.31. okay, can you know this point? 206.31. this is rounded means we can get the result is 206. okay, and we will go for the more than 65 marks. More than 65 marks means what? When x equal to 65, z equal to 65 minus 45 by 10. Whenever subtracting 20 by 10, 0 cancel பண்ணா 2 வருமா? அப்படின்னா p of x is greater than 65க்கு p of z is greater than 2ன்னு போடுவோம். z is greater than 2னா இது 0 1 2ன்னு வச்சுக்குவேன். இதுக்கப்புறம் இருக்குது ஃபுல்லாக ஏற்கனவே சொன்னதான். என்ன சொன்னேன்? டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து 1, இது 0.5, இது 0.5. அதனால் மொத்தத்துலேருந்து இந்த 0 to 2, இந்த 0.5லேருந்து இந்த 0 to 2க்கான ப்ராபபிலிட்டி அந்த டேபிள் காலத்துலேருந்து ஃபைன் பண்ணி சப்ராக்ட் பண்ணலாம். அப்படின்னா 0.5 minus 0.4772. ஸோ ரிசல்ட் என்ன வரும்? 0.0228. ஸோ எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மோர் தேன் 65 மார்க்ஸ்னா 0.0228 இன்ட்டு 1300. இது ரிசல்ட் என்ன வருதுன்னா 29.64 வரும். ரவுண்டட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அது கவுண்டிங் வந்து எப்படி சொல்லணும்? இண்டிவிஜுவலாக தான் சொல்ல முடியும். அதனால் ரவுண்டட் பண்ணோம்னா 30. இஸ் இட் ஓகே? Now we will go for the another one example 7.26. 900 light bulbs with a mean life of 125 days are install a new factory. Their length of life is normally distributed with the SG of 18 days. What is the expected number of bulbs expire in less than 95 days கேட்டிருக்காங்க. சரியா? சரி, இது என்ன சொல்லுவோம்? இதில் மீன் வந்து 125 days இருக்குது, எஸ்டி வந்து 18 days இருக்குது, கேட்டிருக்கிறது வந்து 95 days. Let x be the number of normal variate of the life of light bulbs with mean 125 and SD வந்து 18. சரியா? less than 95 days என்ன சொல்லுவோம்? when x equal to 95, z equal to என்ன ஃபார்முலா சொல்லுவோம்? x minus mu by sigma. அப்படின்னா என்னது? 95 minus 125 by 18 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா minus 30 by 18. 3 6 are 18, 5 6 are 30, minus 5 by 3னா டிவைட் பண்ணும்போது minus 1.67 வரும். டிவைட் பண்ணி பாரு கால்குலேட்டர் யூஸ் பண்ணி. p of x is less than 95 என்ன சொல்லுவோம்? p of z is less than minus 1.67. இது பை சிமெட்ரியில் என்ன செய்வோம்? p of z is greater than 1.67 மாற்றுவோம். அப்படின்னா என்ன ஆகும்? இது ஏற்கனவே சொன்னதான். அதுக்கு டயக்ராம் போடலையா? ஜஸ்ட் மினிட்.
என்ன சொல்லியிருக்கோம், பி ஆஃப் இசட் இஸ் கிரேட்டர் தென் 1.67 சொன்னேன். அப்படின்னா இது என்ன சொன்னேன், டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 0 to இன்ஃபினிட்டி வந்து 0.5, 0 to மைனஸ் இன்ஃபினிட்டி வந்து 0.5. அதனால் என்ன செய்ய போகிறோம், அந்த 1.67க்கு அப்புறம் இருக்குதுன்னா இதிலேருந்து இது வரைக்கும் டேபிள் வந்து ஃபைன் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அதனால் 0 to இன்ஃபினிட்டி 0 to 1.67 அப்படின்னா 0.5 மைனஸ் 0.4525 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 0.0475 கால்குலேட்டர் யூஸ் பண்ணி செஞ்சு பாரு. இப்போ நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பயர் in less than 95 days out of 900 bulbs 900 into 0.475 மல்டிப்ளை பண்ணோன்னா 42.75 வருது. கால்குலேட் யூஸ் பண்ணி பாரு. இது கரெக்ட் ரவுண்டட் ஃபிகர்னா 43 வந்துடும். சரியா, அடுத்து 7.27 எடுத்துக்கிட்டோம்னா assume that mean height of a soldiers is 69.25 inches with a variance of 9.8 inches. How many soldiers in a regiment of 6,000 would you expect to be over 6 feet tall கேட்டிருக்காங்க. என்னது, சோல்ஜர்ஸோட மீன் ஹைட் வந்து 69.25. சரியா, எஸ்டி வந்து 9.8. 6 ஃபீட்னா என்னது, 1 ஃபீட்டுக்கு வந்து 12 இன்ச்சு. சரியா, நம்ம ஸ்கேல் எடுத்து வச்சுக்க, ஃபுல் ஸ்கேல் லாங் ஸ்கேல் இருக்குல்ல, அதை எடுத்து பாரு. 1 ஃபீட்டுக்கு 12 இன்ச் இருக்கும். அப்படின்னா 6 ஃபீட்டுக்குன்னா 6 12 72. சரியா, so let x be the height of the soldiers follows ND with the mean முதல்ல given அழைக்கலாம் 69.25 inches and SD 9.8 inches. சரியா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. next we will go for the solution. We have to solve. Okay, எஸ் என்ன சொன்னேன், மீன் வந்து 69.25. எஸ்டி எப்படின்னா ஃபைன் பண்ணோம்னா வேரியன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. சரியா, எஸ்டி வேணும்னா என்னது, இதுக்கு ஸ்கொயர் ரூட் பார்க்க போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9.8னா 3.13 inches. சரியா, எக்ஸ் ஈக்குவல் எவ்வளோ, 6 feet வந்து 6 into 12 72 inches ஏற்கனவே சொன்னேன். இப்போ இசட் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் மீ பை சிக்மானா 72 minus 69.25 டிவைட் 3.13 சப்ட்ராக்ட் பண்ண 2.75 by 3.13 டிவைட் பண்ண கால்குலேட்டர் யூஸ் பண்ண 0.8786 வருது. அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் மோர் தான் சொல்லியிருக்காங்க, அதனால் கிரேட்டர் தேன் 72. அப்படி என்ன ஆகும், பி ஆஃப் இசட் இஸ் கிரேட்டர் தேன் 0.8786. சரியா, அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது என்ன எடுக்கலாம், அந்த ஒரு 0.1 இங்கே 0.87 வச்சுக்கிறோமா, இதுக்கு அப்புறம் இருக்கிறது ஏற்கனவே சொன்னதான் 0 to infinity 0.5 வச்சுக்க, இதுக்கு டேப்லெட் காலத்துலேருந்து ஃபைன் பண்ணு. ஸோ 0 to infinity பி ஆஃப் இது பி ஆஃப் 0 less than 0.87. ஸோ திஸ் வேல்யூ 0.5 நமக்கு தெரிஞ்சது. இது வந்து டேப்லெட் காலத்துலேருந்து பார்க்கணும். 0.3106 சப்ட்ராக்ட் பண்ண 0.1894. சரியா, இப்போ நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் expected to be over 6 feet tall அப்படின்னா in 6,000 into 0.1894 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகுது, 1136.4. ரவுண்ட் பண்ணோம்னா 1136 தான். ஒருவேளை 0.56 வந்துச்சுன்னா ரவுண்ட் பண்ணி ஒன்று சேர்த்துருப்போம். சரியா, அடுத்து 7.28 எடுத்தோம்னா பேங்க் மேனேஜர் ஹேஸ் அப்சர்வ்டு தட் the length of the time of the customers have to wait for being attended by the teller is normally distributed with the mean time of 5 minutes, SD of 7 minutes. Find the probability that a customer has to wait for less than 6 minutes between 3.5 minutes and 6.5 minutes. சரியா, என்ன சொல்லியிருக்காங்க தெரியுதா, இப்போ பேங்க் வர்றாங்க, கஸ்டமர் வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாங்க ஒரு இது முடிகிறதுக்கு அப்படின்னா, ஒரு இது என்ன சொல்கிறாங்க, மீன் வந்து இது சொல்லியிருக்காங்க 5 minutes சொல்லியிருக்காங்க. அதுக்கு எஸ்டி பார்த்தோன்னா 0.7 minutes இருக்குது. அவங்க லெஸ் தான் 6 minutes இல்லைனா between 3.5 to 6.5 என்ன அப்படிங்கிறதான். சரியா பாமா, let x be the waiting time of the customer in the queue. It is normally distributed with the mean 5 and SD 0.7. சரியா, கொடுத்துருக்கிறது கிவன் எழுதிட்டோம். அப்புறம் லெஸ் தான் 6 minutes அப்படின்னா when x equal to 6 எடுத்துக்கிறோம், z equal to x minus mu by 6 எழுதுவோம். ஸோ x வந்து எவ்வளோ, 6 minus மீன் வந்து என்னது 5 by 0.5. 6 minus 5னா 1 by 0.7 டிவைட் பண்ணி பாரு கால்குலேட்டரில். அப்படின்னா என்ன வருதுன்னா 1.42385 வருது. P of x is less than 6னா P of z is less than 1.4285. அப்படின்னா இது என்ன சொல்லுவோம், இதுதான் இது 0 இது 0 இது 1.43 இது மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தான் இது பூராமே தான். சரியா, அதனால் என்ன செய்ய போகிறோம்னா இதை P of minus infinity less than z less than 0 அப் டு இது வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்புறம் 0 to இது வரைக்கும் P of 0 less than z less than 1.43. இதுக்கு வேல்யூ நோன் வேல்யூ 0.5. இது வந்து நம்ம கால்குலேட்டர்லேருந்து ஃபைன் பண்ணுறோம். இது எப்படி 1.43 போட்டோம், இது ரவுண்டட் பண்ணுறோம் கரெக்ட் டு 2 decimal 3rd decimal பார்க்குறோம். மோர் தென் 5னா ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 1/1.43. சரியா, அப்படின்னா 0.5 + 0.4236னா ஆட் பண்ணும்போது 0.9236 வரும். சரியா,
இப்போ between 3.5 and 6.5 அப்படின்னா x ஈக்குவல் என்ன வருவோம் 3.5 போட போகிறோம். அப்படின்னா z ஈக்குவல் 3.5 minus 5 by 0.5 சப்ட்ராக்ட் பண்ணால் minus 1.5 by 0.7 டிவைட் பண்ணிப்பார் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்க -2.1429 x ஈக்குவல் 6.5னா z ஈக்குவல் 6.5 minus 5 by 0.5 சப்ட்ராக்ட் பண்ணால் 1.5 by 0.7 கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறோம். அதே தான் சேம் தான் சரியா. இது மைனஸ் இது ப்ளஸ்ஸு அவ்வளோதான் 2.1429 சரியா. p of x is sorry p of 35 less than x less than 65 is equal to p of minus 2.14 less than z less than 2.14 அப்படின்னா இது என்ன செஞ்சிடலாம் p of minus 2.14 less than z less than 0 up to 0 வரைக்கும் வருது. அப்புறம் 0 less than z less than 2.14 வரைக்கும் வருதுன்னு சொல்லி நம்ம இது பண்ணலாம். இந்த டயக்ராம் போட்டிருக்கேன் பாரு. இது 0 to infinity, இது 0 to minus infinity, இது 2.4 ப்ளஸ் இது minus 2.5 இந்த ரேஷியோ தான் பார்க்க போகிறோம். இந்த எப்பயுமே நம்ம என்ன செய்வோம் மைனஸில் வச்சு நம்ம வேல்யூ ஃபைன் பண்ண முடியாது. அதனால் பை சிமெட்ரி வச்சு இது பாசிட்டிவ் எழுதுகிறோம். p of 0 less than z less than 2.14 plus p of 0 less than z less than 2.14 both the cases same தான். அதனால் 2 times போட்டலாமா. அப்புறம் இந்த வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா இதில் டேலோ காலத்தில் வந்து பார்த்தோம்னா 0.4838 வருது. ரெண்டை மல்டிப்ளை பண்ணோன்னு வச்சுக்க 0.9676 வருது. ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.29 எடுத்துட்டோம்னு வச்சுக்க. A sample of 125-day battery cell tested to find the length of the life produced the following result with mean 12 and SD 3 hours. Assume that the state to be normal distributed, what percentage of battery cells are expected to have life more than 13 hours, less than 5 hours, between 9 and 14 hours சொல்லியிருக்காங்க. சரி, என்ன கொஸ்டின்னா ஒரு பேட்ரி செல்லோட லைஃப் பற்றி சொல்கிறாங்க டிஸ்கஷன். ஏன்னா மீன் வந்து 12 இருக்குது, எஸ்டி வந்து 3 இருக்குது சரியா. முதல் சப்டிஷன் என்ன கேட்குறாங்க மோர் தென் 13 hours கேட்குறாங்க, அப்புறம் லெஸ் தென் 5 hours கேட்குறாங்க, அப்புறம் between 9 and 14 hours கேட்டிருக்காங்க சரியா. சொல்யூஷன் போமா வேணாலும் இது பண்ணோம். லேட் எக்ஸ்ட்ரீன் தி லென்த் ஆஃப் த லைஃப் ஆஃப் பேட்டரி செல் ஃபாலோஸ் END நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குன்னு சொல்லிட்டோம். மீன் வந்து மியூ வந்து என்னது 12ன்னு சொல்லியிருக்கோம். சிக்மா வந்து என்னது 3 hours சொல்லிடும் எஸ்டி சரியா. அவனை நோட்டேஷன் தெரியணுங்கிறதுக்காண்டி போட்டு காமிச்சிருக்கேன். வேறு நம்மள மோர் தென் 13 hours அப்படின்னா x ஈக்குவல் டு 13 அப்படின்னா z ஈக்குவல் டு x மைனஸ் மியூ பை சிக்மாவில் 13 minus 12 by 3 13 minus 12னா 1/3 சால்வ் பண்ணனா கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பாரு. இல்லை தெரிஞ்சுன்னா ஒன்றும் ஒரு பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தோம்னா 3 3 9 போகும். அப்புறம் கைன்னு 1 வரும். அப்படி செஞ்சுட்டே இருக்கலாம் சரியா. ஸோ 0.333 அப்படின்னா p of x is greater than 13 என்ன அர்த்தம் p of z is greater than 0.33 z is greater than 0.33 அப்படின்னா என்ன எப்படி எழுதுவோம் யூஸ்வலாக 0.33க்கு அப்புறம்னால p of 0 less than z less than infinity minus p of 0 less than z less than 0.33 அதாவது என்னது இதான் 0.33ன்னு வச்சுக்கோ. அந்த போதை வந்து 0.33 சரியா. இதுக்கப்புறம் இருக்கிறது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எப்பயுமே எப்படி ஃபாலோ பண்ணுவோம். டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து 1, இது வந்து 0.5. இதுக்கப்புறம் இருக்கிறத வந்து நம்ம பார்க்கும்போது என்னது இதிலேருந்து இது வந்து 0.5, இதுலேருந்து இது வரைக்கும் டேபிள் வந்து ஃபைன் பண்ணி இதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா இந்த வேல்யூ கிடச்சிடும். அந்த ஐடியா தான் சொல்லியிருக்கேன். ஸோ 0.5 மைனஸ் டேபிளில் பார்த்தோம்னா 0.1293 வருது. சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 0.3703 வருது. இதெல்லாம் சொல்லியிருக்காங்க the expected battery cells life to have more than 13 hours அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னது 125 into 0.3707 மல்டிப்ளை பண்ண இதுக்கு என்ன வருதுன்னா 46.3375 வருது. கரெக்டட் 2 டெசிமல்னால் இங்கே வந்து என்னது 34 வரும். ஸோ 46.34% சரி. அது பர்சன்டேஜில் தான் கேட்டிருக்காங்க, அதனால் பர்சன்டேஜில் கொடுத்துருக்கேன். அப்புறம் லெஸ் தேன் 5 ஹவர்ஸ்னால் x ஈக்குவல் டு 5 z ஈக்குவல் டு x minus 5 by 12/3 அவனை -7/3னா -2.33 சரியா. அவனை p of x is less than 5க்கு p of z is less than -2.33ன்னு வரும். அப்படின்னா இது என்னது பை சிமெட்ரியில் என்ன சொல்லிடுவோம் p of 2.33 greater than zன்னு சொல்லுவோம். வழக்கமாக சொல்கிறேன் 2.33க்கு அப்புறம் இருக்கிறதுனா என்ன செய்வோம் நம்ம இதுலேருந்து இது இன்ஃபினிட்டிக்கு வரைக்கும் 0.5 வேல்யூ இருக்கும். இதுலேருந்து இது வரைக்கும் இருக்க வேல்யூ ஃபைன் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அந்த ஐடியா தான் p of 0 less than z less than infinity minus p of 0 less than z less than 2.33 அப்படின்னா இதுக்கு 0.5 இதுக்கு என்னது 0.4901 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 0.009 வருது சரியா. இப்போ எக்ஸ்பெக்டட் பேட்டரி செல்ஸ் ஹேவ் டு த லைஃப் டு ஹேவ் லெஸ் தேன் 5 hours அப்படின்னா என்ன சொல்லுவோம் 125 into 0.0099 எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படின்னா என்ன வரும்னா 1.2375 வருது. கரெக்டாக 2 டெசிமல்னா 24 வரும். ஸோ 1.24% சொல்கிறோம். ஓகேவா. அதான் yes. Now we have to discuss about the between 9 and 14 hours. Okay, when x equal to 9 z equal to x minus me means 9 minus 12 by 3 9 minus 12 is minus 3 by 3 is equal to another minus 1 வரும் சரியா. அது மாதிரி when x equal to 14 z equal to 14 minus 12 by 3 then 14 minus 12 is 2 by 3 கால்குலேட்டரில் வேணால் டிவைட் பண்ணி பார்த்துக்க 0.66 போயிட்டே இருக்கும். 67 எழுதிருக்கேன். p
P of என்ன சொல்லியிருக்காங்க லைஸ் பிட்வீன் 9 and 14. அதனால் P of 9 less than x less than 14. அதுக்கு Z வேல்யூ என்ன ஃபைன் பண்ணியிருக்கேன் -1 0.667. ஸோ என்ன சொல்ல போகிறோம்னா P of -1 less than Z less than 0.667 is equal to என்ன கன்சிடர் பண்ணலாம் P of -1 less than Z less than 0 up to 0 வரைக்கும் ஒரு இன்டர்வல். அதுக்கப்புறம் P of 0 less than Z less than 0.667. அதுதான் இந்த டயக்ராம் போட்டு காமிச்சிருக்கேன் பாரு. என்ன அப்படின்னா இது -∞ இது 0 0 to 0.667 இது -1. இதை தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இங்கே எது என்ன செய்ய போகிறோம்னா P of 0 less than Z less than 1 என்னது பை சிமெட்ரிக் டியூ டு சிமெட்ரியை பொறுத்தவரை என்னது இந்த -1 இங்கே என்ன இருக்குதோ அதே தான் இங்கிட்டு 1 வரைக்கும் இருக்கும். ப்ளஸ் P of 0 less than Z less than 0.667 ஆஸ் இட் இஸ் அதில் இருக்கிறத ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ வந்து இதுக்கு வேல்யூ பார்த்தோம்னு வச்சுக்க டேபிளில் பார்த்தோம்னா 0.3413 வரும். இதுக்கு டேபிளில் வேல்யூ பார்த்தோம்னா 0.2486 வரும். ரெண்டே ஆட் பண்ணோம்னா 0.5899 வரும். ஸோ த எக்ஸ்பெக்டட் பேட்டரி செல்ஸ் லைஃப் டு ஹாவ் மோர் தென் 30 hours அப்படின்னு பார்த்தோம்னா என்ன அப்படின்னா என்ன ஃபைன் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி 0.5899 ஃபைன் பண்ணியிருக்கோம். 125 மெம்பர்ஸ் இருக்கும் இது நம்பர் ஆஃப் செல்ஸ். அதனால் 125 × 0.5899 மல்டிப்ளை பண்ணும்போது 73.7375 வரும். இது கரெக்ட் 2 டெசிமல் அப்படிங்கும்போது என்னது 73.74%. இந்த இது வந்து 7 இருக்கலாம் மோர் தென் 5 போது ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, now we will go for the example 7.30. Weight of fish catched by a traveler are approximately normally distributed with a mean weight of 2.25 kg and a SG of 0.25 kg. What percentage of fish weight less than 2 kg? ஓகேவா, இதுக்கு என்ன சொல்ல போகிறோம்னா அழகமாக இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஃபிஷ்ஷோட வெயிட்டை பற்றி டிஸ்கஷன் இருக்குது. அந்த நம்ம பிடிச்சி சேல் பண்ணுறாங்களா விற்கிறாங்களா அந்த இதை பற்றி. ஸோ லெட் எக்ஸ் பி த வெயிட் ஆஃப் ஃபிஷ் ஃபாலோஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஈவன் மீன் மியூ ஈக்குவல் டு எவ்வளோ 2.25. சரியா, ஏசி சிக்மா இஸ் ஈக்குவல் டு 0.25. ஓகேவா, லெஸ் தேன் வெயிட் வந்து என்னது 2 kg சொல்கிறாங்க. வேணும் எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மீ பை சிக்மானா 2 - 2.25 by 2.25. 2 - 2.25 -0.25 by 0.25 கேன்சல் பண்ணோம்னு என்னது -1. சரியா, -1 நம்ம டயக்ராமில் ட்ரா பண்ணோம்னு வச்சுக்கோ. இது -∞, இது +∞, இது 0 0, இது -1 -1க்கு லெஸ்ஸர்னா இந்த பக்கம் இருக்கிறது. இது டியூ டு மட்டும் என்ன செய்யறோம்னா 1 இங்கே கன்சிடர் பண்ணி இங்கிட்டு இருக்கிறத கன்சிடர் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பாரு P of x is less than 2னா P of z is less than -1. டியூ டு மட்டும் என்ன ஆகும் z is greater than 1. z is greater than 1னா இதுக்கப்புறம் இருக்கிறது நம்ம பார்க்கணும் அப்படின்னா எப்போயுமே என்ன செய்வோம் டோட்டல் ப்ராடக்ட் வந்து 1, இது 0.5. இதுக்கப்புறம் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இதுக்கப்புறம் இருக்கிறது பார்க்குறோம்னா 0.5லேருந்து இந்த ரிசல்ட் இதை நம்ம பார்க்க முடியாது. நெகட்டிவ் வேல்யூ கிடையாது. அதனால் பாசிட்டிவ் தான் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ P of 0 less than z less than infinity minus P of 0 less than z less than 1. சரியா, P of 0 less than z less than infinity அது வந்து 0.5. இது வந்து என்னது டேபிள் வந்து பார்க்குறோம் 0.3413. சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன வரும் 0.1587 வரும். அப்படின்னா பர்சன்டேஜ் என்ன சொல்ல போகிறோம்னா டெசிமல் 2 பிளேஸ் வச்சுக்கலாம்ல 15.87% ஆஃப் ஃபிஷ் வெயிட் லெஸ் தேன் 2 kg. ஓகேவா, ஆனால் அது ஒரு சம்மோட இருக்குது. அது மட்டும் பார்த்துருமா அந்த எக்ஸசைஸ்க்கு 7.31க்கு the average daily requirement of milk by village society in 800 L with AC of 100 milliliter. Find out proportion of society procuring milk between 800 liter to 1000 liter per day. Okay va, என்ன சொல்றோம் let x be the procured of milk follows normal distribution வச்சுக்கிற போகிறோம். given mean வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 800 liter, AC வந்து என்னது 100 liter. சரியா, and probably that procured of milk between 800 liter to 1000 liter per day is என்ன வரும்னா P of 800 less than x less than 100 வரும். அப்படின்னா இது வந்து என்னது இதில் அப்ளை பண்ணோம்னா P of 800 minus 800 by 100 less than z less than 100 minus 1000 minus 800 by 100. ஸோ இது என்னது 0 by anything 0 less than z. இது என்னது 1000 minus 800 200 by 100னா 2 less than 2. ஆனால் இதுக்கு ப்ராபபிலிட்டி வந்து எப்படி இருக்கும்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்தல ஏற்கனவே சொன்னது இது -∞ இங்கே 0, இது 1 2னா இதுக்கப்புறம் இருக்கிறது. சரியா, இதை நம்ம கன்சிடர் பண்ண முடியும். அதான் P of 0 less than z less than 2னு வருது. அப்படின்னா இது வந்து இதில் பார்த்தோம்னு வச்சுக்கா டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா 0.4772. அப்படின்னா இதுக்கு ரிசல்ட் என்ன சொல்ல போகிறோம்னா 47.72% ஆஃப் சொசைட்டி ப்ரொக்யூர் milk between 800 liter to 1000 liter per day. சரியா, as usual கரஸ்பாண்டிங் எக்ஸசைஸ் நம்ம ஹோம்ஒர்க் செஞ்சிடறா. சரியா, எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கால் பண்ண. மோஸ்ட்லி கால் பண்ணுறதே கிடையாது. எப்போ தான் கால் பண்ணுவேன்னு தெரியல. ஓகே பாய்.